Subscribe for more content. Find பண்ண போறது third sum. Draw the graph of y equal to x squared plus x and hence solve x squared plus 1 equal to 0. First sum எடுத்து நம்ம எழுதிக்கோம். First equation y equal to x squared plus x. First x ஓட வேல்யூ நம்ம எப்போதும் எப்படி எடுத்துக்குவோம்? -3, -2, -1, 0, 1, 2, 3. Next x க்கு அப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? x ஸ்கொயர்ட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். x க்கு அப்புறம் x ஸ்கொயர். x ஸ்கொயர்னா அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ -2 minus plus 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1. மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 1 4 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? எக்ஸ். இப்போ எக்ஸ்னும் போது திரும்ப அதே வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். -3 -2 -1 0 1 2 3. நெக்ஸ்ட்டு y equal to x squared plus x. y equal to x squared plus x. x squared அப்படின்னும் போது நம்ம x squared வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். x ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 9 minus 3 என்ன வரும்? 6. 4 minus 2. 1 minus 1 0. 0 minus 0 0. நெக்ஸ்ட் 1 plus 1 என்ன வரும்? 2. 4 plus 2 6. 9 plus 3 12. இப்போ y ஓட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேர்ந்தாதான் பாயிண்ட்ஸு. அப்போ எக்ஸ் வேல்யூ இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இப்போ -3, 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு -2, 2. நெக்ஸ்ட் என்ன வரும்? -1, 0, 0, 0, 1, 2. 0, 0, 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 6, 3, 12. இப்போ ஒய்யோட ஈக்குவேஷன், இந்த ஒய்யோட ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இதை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அப்புறம் என்ன வரும்? எக்ஸ்னு வரும். ப்ளஸ் 0 கான்ஸ்டன்ட் இல்லாதனால, நம்பர் இல்லாதனால நான் 0ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ நம்ம 0x எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல 0x எடுத்துக்கிறோம். இங்கேயும் எக்ஸ் ஒய் எதுவும் இல்லாத நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது இங்கே சிம்பிள் மாறும். இப்போ சிம்பிள் மாறும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. இங்கே என்ன வரும்? எக்ஸ் -1. இப்போ எக்ஸ் -1, அதாவது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஒய்யோட வேல்யூ x -1ன்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். தென் y equal to x -1 இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணணும். பிளாட்டிங் பாயிண்ட் இப்போ y equal to x -1 எப்பொழுதும் போல நம்ம x ஃபைன் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்? -3 -2 -1 0 1 2 3. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்க்கு அப்புறம் -1 போது கான்ஸ்டன்ட் அந்த நம்பரை அப்படியே நம்ம திரும்ப எழுதிக்கிறோம். -1 எல்லா பாக்ஸ்லையும் -1 -1 எழுதிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் y equal to x -1 அப்படின்பொழுது x -1 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சப் பண்ணணும். இப்போ ரெண்டுமே மைனஸ்னால காமனாக நம்ம மைனஸை போட்டு ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும்? -3 -2. இங்கே என்ன வரும்? -1. இங்கே 0. 1 -1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 0 ஆகிடும். 2 -1 + 1. இங்கே 3 -1 அப்படின்னா 2ன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்பொழுது என்ன வரும்? -3, -4, -2, -3, -1, -2, 0, -1, 1, 0, 2, 1, 3, 2. இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணுறோம். ரெண்டு பாயிண்ட்ஸுமே நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் வந்து ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு எடுத்திருக்கேன் ஸ்கேலை. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? 3, 6 -3, 6 -3 இங்கே இருக்கு, 6 இங்கே இருக்கு. இப்போ என்ன வரும்? -3, 6. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, 2. -2, 2.
நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 1,0 மைனஸ் 1 0 இப்போ இங்கே வரும் மைனஸ் 1,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0,0 இங்கே தான் வரும், இங்கே தான் என்ன வரும் 0,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 1,2 1 இங்கே இருக்கு, 2 எங்கே இருக்கு இங்கே இருக்கு, இப்போ 1,2. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2,6 2 இங்கே இருக்கு 2,6. நெக்ஸ்ட் பாயிண்ட் 3,12 3 இங்கே இருக்கு 12 எங்கே இருக்கு இங்கே இருக்கு 3,12. ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பேரபோலா வந்து எந்த ஈக்குவேஷனில் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்ற இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இந்த பேரபோலாவை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ண போகிறோம். -3, -4 -3 -4. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2 -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1 -2. இப்போ -1 இங்கே இருக்கு, -2 இங்கே வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, -1. இப்போ 0 இங்கே இருக்கு, -1 இங்கே இருக்கு, அப்போ இங்கே வரும் 0, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் 1,0. இப்போ 1 இங்கே இருக்கு, 0 இங்கே இருக்கு, ஸோ அப்போ இங்கே வரும் 1,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2,1. 2,1 2 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு, நம்ம நோட் பண்ணோம்னா 2,1 இங்கே வரும். நெக்ஸ்ட் 3,2 3 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு, இப்போ இந்த பாயிண்ட் 3,2. இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணியாச்சு. அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கொடுத்துருக்கு. இது இந்த பேரபுலால டச் ஆகலை, பேரபுலாவுக்கு கீழே தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரைட் லைனை. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோம், y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை நான் எழுதிட்டேன். ஸோ இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் டச் ஆகலை, இது வந்து நோ ரியல் ரூட்ஸ். ஸோ அப்போ சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ நான் ஃபைண்ட் பண்ணிச்சு தட்ஸ் ஆல்.